அப்பாவி இளைஞரை வெட்டி போட்டுவிட்டு அப்படித்தான் செய்வேன், தன்னை எதுவுமே செய்ய முடியாது என்பதை போல அறிவாளையும் கையில் வைத்துக் கொண்டு செல்போனை பார்த்தபடியே மற்றொரு இளைஞர் சாவகாசமாக நடந்து போன இந்த காட்சியை பார்க்கும்போது நட்டு நடுங்கத்தான் செய்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் இடத்தரவை சேர்ந்தவர் 26 வயதான பிரகாஷ். இவர் தனது வீட்டருகே உள்ள விநாயகர் கோவிலை கடந்த 5 ஆண்டுகளாக பராமரித்து வந்திருக்க, மேலும் வீடு வீடாக சென்று பேப்பர் போடுவது, பால் பாக்கெட் போடுவது என இருந்த பிரகாஷ் திலகர் அருகே உள்ள மாட்டு தீவன கடை ஒன்றில் அக்கௌண்டன்டாக பணியாற்றி வந்திருக்க, திருக்கோகர்ணம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் விநாயகர் கோவில் இடத்தை ஆக்கிரமித்து குடிசை போட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கோவிலில் பராமரிப்பு பணிகளை செய்து வந்த பிரகாஷிடம் ராஜேந்திரனுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. தனது தந்தையிடமே வாக்குவாதம் செய்வாய என ஆத்திரமடைந்த ராஜேந்திரனின் மகன் பிரதீப் அறிவாரோடு பிரகாஷின் வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், கடந்த 10 நாட்களாக பிரகாஷை வெட்டுவதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு அறிவாரோடு திரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பிரகாஷின் பெற்றோர் கடந்த மாதம் 25ஆம் தேதி திருக்கோகர்ணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும், ஆனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனது கூட்டாளிகள் இருவரோடு பைக்கில் வந்த பிரதீப் மாட்டு தீவன கடையில் இருந்த பிரகாஷின் தலை மற்றும் கழுத்தில் அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த பதற்றம் சிறிதும் இல்லாமல் பிரதீப் தனது செல்போனை பார்த்தபடியே நடந்து போனது காண்போரை கொலை நடுங்க வைத்தது. லஞ்சம் வாங்கியதால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பிரகாஷ் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் கொந்தளிக்க, நீ பார்த்தாயா, உனக்கு தெரியுமா என டிஎஸ்பி ராகவியும் பதிலுக்கு கொந்தளிக்க, அந்த இடமே பரபரப்பான, கூடவே போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. எந்த தப்பும் செய்யவில்லை என அடுத்து புலம்பிய பிரகாஷின் தாய் தனது மகனை வெட்டாமல் விடமாட்டேன் என பிரதீப் மிரட்டியதாக 10 நாட்களுக்கு முன்பே போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், போலீசை நம்பி என் பிள்ளையை இழந்ததுதான் மிச்சம் என்றார். ஊர் மக்கள் என்னை காப்பாற்றணும்னு நினைச்சுதானே இருந்தேன். பயலே எல்லாம் இருந்தாங்களே, நாங்க வெட்ட விட மாட்டோம், என் பிள்ளை தப்பே செய்யலையே, என் பிள்ளை தப்பே செய்யலையே. இதே போல தனது சொந்த பெரியம்மா உள்ளிட்ட 5 பேரை ஏற்கனவே பிரதீப் வெட்டி உள்ளதாகவும், அவனை ஊருக்குள்ளேயே விடாதீர்கள் என புகார் அளித்தோம் என கூறிய உறவினர்கள் பிரதீப்பை சுற்றவிட்டு பிரகாஷின் உயிரை பறித்ததே போலீசார் தான் என குற்றம் சாட்டினர். இந்த பையனோட சொந்த பெரியம்மா வெட்டிருக்கேன், எங்க அண்ணன் மகனை வெட்டிருக்கேன், இன்னும் 2 பையனை வெட்ட வந்திருக்கேன், இப்ப செத்த பையனை ஒரு வெட்டிருக்கேன், இத்தனை வெட்ட உள்ள விடக்கூடாது ஊருக்குள்ள. நாங்க எஸ்பி மட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், திருக்கோணம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்னைக்கு அவனை சுத்த விட்டுட்டு அவன் கஞ்சா குடிக்க வேண்டிய எங்க பிள்ளைய காப்பாத்துவேன்னு சொல்லிருக்கோம். எங்க பிள்ளைய காப்பாத்த அந்த போலீஸ் விட்டுச்சு. ஏமா உன்னை யாருமா உன் பையனை நல்ல பையனா வளர்க்க சொன்னது? எந்த தப்பும் பண்ணாத பையனை யார் வளர்க்க சொன்னதுன்னு கேட்குறேன். இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணுறது ஒரு தப்பு. நான் இப்போ தான் உணர்றேன். தினமும் நியூஸ் பார்க்குறேன். ஒரு பொறுக்கி ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒரு 5 வழக்கு 6 வழக்கு 10 வழக்கு 7 வழக்கு கொலை வழக்கு, இப்படி ஒரு 20 வழக்கு 25 வழக்கு 50 வழக்கு, இவங்க எல்லாம் வெளியில் நல்லா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நல்லா தான் வாழ்கிறாங்க. நான் கூட இந்த மாதிரி சின்ன வயசுல நான் அப்படி வளராமல் போயிட்டேன்னு வருத்தப்படுறேன். ஒழுங்காக என்ன சொல்கிறது, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி ஒரு கேவலமான நிலைமையில் நான் இன்றைக்கி இருக்கேன். அதாவது ஒரு வருமானம் இல்லாத நிலையில் நான் இருக்கேன். இதுவே நான் சின்ன வயசுலேருந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு, பொறுக்கித்தனம்னு சொல்லக்கூடாது, அது ஒரு தொழில், 4 பேரை வெட்டிக்கிட்டு மக்களை மிரட்டிக்கிட்டு கொலைகளை பண்ணிக்கிட்டு, வேற என்ன கடத்தல், அப்புறம் யாரையா மிரட்டி காசு வாங்கிக்கிட்டு, இந்த மாதிரிலாம் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்திருப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமே வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் இந்த மாதிரி தான் பொறுக்கியாக வளர்ப்பேன். ஏன்னா ஒரு 15-16 வயசுல நான் அந்த விளையாட்டு சேட்டைகள்லாம் பண்ண ஒரு ஒன்றும் தண்டனையெல்லாம் ஒன்றும் என்ன தண்டனை, என்ன இது ஜெயிலில் போட்டுருவாங்களே போட்ட, அதான் அந்த பையன், நம்ம பையன் ஒருத்தர் ஸ்கூல் பையன் சொன்னேன், ஜெயிலு ஏறினா ரயில் இறங்கினா ஜெயிலா, அந்த மாதிரி தான். அது என்ன பெரிய இதா, 5 வழக்கு 8 வழக்கு 40 வழக்கு 50 வழக்கு ஒன்றும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஜாமீன் கிடைக்கும். ஏன்னா சட்டம் அப்படி. நீ உன்னுடைய பிள்ளைய தப்பு பண்ணாமல் வளர்த்தது உன் தப்பு. இந்தியாவில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்தியாவோட எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி கொலை பண்ணிக்கிட்டு வெட்டி மற்றவனை வெட்டிட்டு மற்றவனை மிரட்டிக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு கடத்திக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். நான் தேவையில்லாமல் நான் நல்ல மார்க்லாம் வாங்கி இப்போ பாருங்கள் ஒரு வேலை கிடைக்குதா, என்ன பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி எதையாவது திருட்டு செயின் பறிக்கிறது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருந்தா இன்றைக்கி நான் ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பி ஏதோ ஒரு ரேஞ்சில் இருந்திருப்பேன். ஒரு கவுன்சிலராக கூட இருந்திருக்க மாட்டேன். இல்லை ஒரு ஏரியா தாதாவா
அப்படி இருந்திருப்பேன். எனக்கு பணத்துக்கு பிரச்சனையே வந்திருக்காது இல்லை. நான் போய்ட்டு அவங்ககிட்டையும் கை கட்டி நிற்க, நான் போய்ட்டு வேலை கொடுங்க அப்படின்னு யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. என்கிட்ட அடியாளுங்களாம் 50-100 பேர் இருந்திருப்பானுங்க. தப்பு பண்ணிட்டேன். இனி எல்லாரும் உங்கள் பிள்ளைங்கள பொறுக்கியாக வளங்க. கவலையப்படாதீங்க, எதுவுமே ஆகாது. என்ன ஒரு 10 நாள் உள்ளே போவானா, ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு 5 வருஷம் கூட உள்ளே போயிட்டு வரட்டுமே. போயிட்டு வந்தால் என்ன ஆக போகுது? ட்ரைனிங். இன்னும் கான்டாக்ட்ஸ்லாம் அதிகமாகும். ஆல் ஓவர் இந்தியா கான்டாக்ட்ஸ் வரும். உலக அளவில் கூட கான்டாக்ட்ஸ் வரும். கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பல டீல்கள் கிடைக்கும். ஒரு 4 வருஷம் காலேஜ் போய் படிக்கிறதுல ஒன்றும் கிடையாது. வேலை கிடைக்க போகிறது கிடையாது. வெட்டியாக வெளில சுற்ற தான் போகிறான். அதுக்கு காசு எதுவும் வராது. இதுவே ஒரு 5 வருஷம் ஜெயிலில் போயிட்டு வந்தால் ஒரு ட்ரைனிங், ஒரு நிறைய கான்டாக்ட்ஸு, நிறையா விஷயங்கள், எப்படி திருடுறது, இன்னும் மேற்கொண்டு நிறைய திருடுறது ஆகட்டும், கொள்ளடிக்கிறதாகட்டும், அதுக்கான ஆளுகள் பார்ட்னர்ஷிப்பு நிறையா வருவாங்க. அப்புறம் டெக்னிக் நிறையா கற்றுக் கொடுப்பாங்க. என்ன கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்திருந்தால் நான் கூட எனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு ஞானம் அப்போ வரல. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஞானம் வரல. அப்போ நான் சரி காலேஜோ முடிச்சாச்சு, அந்த டைம்லையாவது இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்திருந்தா நான் அப்போலேருந்து ஒரு பெரிய ரவுடியாவோ பொறுக்கியாவோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்திருக்கலாம். எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த ஸ்டேஷன்னா இந்த மாதத்துக்கு இத்தனை குற்றவாளிகள் பிடிக்கணும், இத்தனை கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும். குற்றவாளிகளை பிடிக்கணும்னு இல்லை, இத்தனை கேஸ் உங்கள் ஸ்டேஷனுக்கு இத்தனை கேஸ் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறாங்க. எப்படி ஒரு அருமையான டார்கெட்டா? இதுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்போ டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா யாரையாவது பிடிச்சி உள்ளே போடணும். ஒரு அப்பாவியாக கூட இருக்கலாம், ஒன்றுமே ஒரு தண்டை கருமாந்திரத்துக்கு கூட அவன் இருக்கலாம். இந்த அம்மா பெற்று கொடுத்துருக்க நல்ல பையன், எந்த தப்பும் பண்ணலை, அந்த மாதிரி கூட ஒரு தண்டை கருமாந்திரத்துக்கான ஒருத்தன் இருக்கலாம். அவனை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. அப்போ அவன் என்ன ஆவான்னா, அவன் ட்ரெயின் ஆவான், உள்ளே போயிட்டு ட்ரெயின் ஆவான். இந்த மாதிரி தான் இந்தியாவுடைய சட்ட அமைப்புக்குன்னா இந்த மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஹை பொசிஷன் வரணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி முடிஞ்சால் இப்போ நீங்கள் வந்து நல்ல மார்க்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, காலேஜெலாம் போயிட்டுருக்கிறீங்க, ஸ்கூலுக்கெலாம் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா உடனே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி இதில் இறங்குங்க. தெருவில் வரவனை இதை போதை இதை போட்டு எவனையாக மிரட்டுங்க. ஒரு நாள் உள்ளே போயிட்டு வருவீங்க. உள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு கெத்தா பயங்கரமாக இருக்கலாம்ல அப்படி. ஏன்னா கரெக்டாக சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது, இங்கே இப்படி தான் வாழ முடியும் போல இருக்கும். ஒரு ஆட்டோக்காரன் வந்து எல்இடி லைட்டை போட்டிருக்கான்னா அந்த எல்இடி லைட்டை போய் இவங்க உடைப்பாங்க. யார்? போலீஸ்காரங்க. அவனை கழட்டி வை, இது போடக்கூடாது அப்படின்னு சட்டத்தில் அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கழட்டி வைப்பா, இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்ணு முன்னாடியே கழட்டி கையில் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க உடைப்பாங்க, லத்தி ஒத்தி உடைப்பாங்க. இதுவே ஒரு மெர்சிடிஸ் பென்ஸு, ஆடி அப்படின்னா அவன் எக்ஸ்ட்ரா லைட் போடவே தேவையில்லை, அதில் எல்இடி லைட் வந்துடும். அதை வந்து இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பேக் சைடாவது பார்த்தோம்னா ஒரு இந்த மாதிரி அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கில் ஆள் கடத்தல் மிரட்டல்கள் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கலாம். சில பேர் பரம்பரையாக வந்திருக்கலாம், பணக்காரனாக இருந்திருக்கலாம். சில பேர் ஏதோ 1-2 விதிவிலக்கு, நல்லா காலேஜெல்லாம் நல்லா படிச்சுட்டு இந்த மாதிரி நல்ல வேலை கிடச்சின்னா இந்த மாதிரி பெரிய பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சில ஒரு வெட்டுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பணம் இருக்குது, அதனால் வந்து இருக்கலாம். இப்படி தான் சொல்ல முடியும், வேறு எப்படி சொல்கிறது. அதனால் எப்படி வந்து நம்ம தற்கொலைகள் அப்படி சொல்லக்கூடாது, சாராயம் குடிச்சு செத்தாங்க இல்லையா, விஷச்சாரம் கள்ளச்சாராயம், அது அவங்களுக்கு உடனே 10 லட்ச ரூபா அறிவிச்சாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சட்ட அமைப்பு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி பொறுக்கியாகவும் ரவுடியாகவும் அப்படி தான் வளர்க்கணும். எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே உள்ளூருக்குள்ளேயே செயினை எடுத்துக்கிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. 40 வழக்கு 50 வழக்கெல்லாம் இருக்குது.
அவனுக்கு அது வந்து ஒரு ரிவார்டு மாதிரி, அதெல்லாம் வந்து பாராட்டணும். ஒருத்தவன் 10 வழக்கு வாங்கிட்டு வெளியில் இருக்கிறானா அவனுக்கு ஒரு பாராட்டு விழா அந்த ஏரியாவில் நடத்தணும். 25வது வழக்குக்கு ஒரு சில்வர் ஜூப்ளி, ஒரு பெரிய பாராட்டு விழாவை அந்த ஏரியாவில் மக்கள் நடத்தணும். இந்த மாதிரிலாம் பாராட்டு விழாக்கள் நடத்தணும். ஏன்னா செய்வனை திருந்த செய், தப்பு பண்ணாலும் அது திருந்த தப்பு பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி தப்புகள் வந்து இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த கோயில் ஏதோ பராமரிச்சிருக்கான், அதை ஆக்கிரமிப்பு ஒருத்தன் பண்ணியிருக்காங்க. அந்த கோயில் இடத்த அவனை எப்படி நீ வந்து எங்கள் இடத்த ஆக்கிரமிக்கலாம், கோயில் இடத்த ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பையனை வந்து 26 வயசு தான், அவன் செட்டு தான் இன்னொரு பையன், அவன் வந்து வெட்டி கொலை பண்ணிவிட்டு அப்படியே மொபைல் பார்த்துட்டு யூடியூப்ல எதையோ பார்த்துட்டு போகிறான் இருக்குது, ஜாலியாக அப்படியே ரோட்டில் போகிறான். அப்போ இவனுடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு 4-5 கேஸ் இருக்கான். அவங்க பெரியம்மாவே வெட்டியிருக்கானா, வெட்டி கொலை பண்ணானா, வெட்டியிருக்கானா என்னன்னு, ஆனால் கேஸ் இருக்குது. எப்படி ஜாலியாக இருக்கான் பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், இவன் மட்டும் இல்லை. இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பையன் உதயான்ட்டு ஒரு பையன், சின்ன பையன்தான், இப்போ வந்து ஏதோ கை காலை மட்டும் ஏதோ உடஞ்சிருக்கான். என்ன அது சரியாயிரும், வெளில மறுபடியும் சுத்த தான் போகிறான். அவன் இன்னும் மேலும் வளரணும், அதுதான் என்னுடைய ஆசை. இப்போ என்னென்னா ஒரு ஹோட்டலில் ஒரு பையனை, வேலை செய்கிற பையனை கத்தியால் குத்திட்டு கேஸ் வாங்கியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி தெருவில் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, பிச்சைக்காரனுங்க, கேவலம் பிச்சைக்காரனுங்க, அவனெல்லாம் இருந்தால் என்ன செத்தா என்ன, அந்த ஒரு நல்ல காரியம் அந்த பையன் பண்ணியிருக்கிறான். கல் எடுத்து அந்த ஒரு கிழவன், வயசானவன், அந்த கிழவனை போட்டு இந்த பையன் கொண்டுருக்கான். இது ஒரு அவார்டு கொடுக்கணும் இல்லையா அந்த பையனுக்கு. அந்த கொலையை பண்ணிட்டான், ஏற்கனவே 5-6 கேஸ் இருக்குது, இருந்தாலும் வெளியில் அடுத்து மேலே வளர்றான். இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளர்ச்சி தான் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு பாதையில் வளர்ச்சி இருக்கோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்குங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, 10 வருஷம் ஆனாலும் அதே பொசிஷன் தான். நீ என்ன தான் வேலை செஞ்சாலும், நீ என்ன தான் டெவலப்மெண்ட் கொடுத்தாலும், நல்ல வேலை செஞ்சாலும், நீ வந்து இது பண்ணிட்ட அது பண்ணிட்டேன்னு உங்களை வந்து மட்டம் தட்டுவாங்க, வெளில துரத்துவாங்க. மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போகணுன்னா தொங்கிட்டு நிற்கணும், எங்கேயா போய் நின்றுட்டுருக்கணும். கிடைக்குதா வேலை, கிடைக்காது. இதுவே ரவுடி அப்படின்னு வச்சுங்களேன். முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. ஒரு தொழில் பண்ணால் கூட, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். ஒரு 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாயாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். இது அப்படி இல்லையே, போகிறான் சும்மா போய்ட்டு அப்படியே கெத்தாக நின்று ஒருத்தவனை மிரட்டுறான், காசு வாங்குறான். இல்லை எவனையோ ஒருத்தனை குழந்தைய தூக்கிட்டு போகிறான், கடத்துறான், மிரட்டி காசு வாங்குறான். இல்லை எவன் பில்டர் எவனாக இருந்தான்னா பெரிய ஏதாவது ஒரு கடை திறக்கிறான், கட்டடம் கட்டுறான் அப்படின்னா அவன்கிட்ட போய் மிரட்டி காசு வாங்குறான். இந்த மாதிரி பல இது இருக்கு இல்லையா, டெவலப்மெண்ட். அடுத்தடுத்து ஒரு பெரிய பைக்கு வாங்குறானா, கிடையாது, எவனா வாங்கி வச்சுருப்பான், திருடிட்டு வருவான். நல்ல ஹை ஸ்பீட் பைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான். இப்போ இந்த ஹை ஸ்பீடு பைக்கு போயிட்டு இவனுங்கள்லாம் வந்து ஹை ஸ்பீடு பைக்கு வேகமாக போகக்கூடாது அப்படிங்கிறானுங்க, போய் எங்கேயாவது இடிச்சுட்டு விழுந்து செத்தும் போகிறானுங்க. இப்போ இதில் எப்படி ஹை ஸ்பீடு பைக்கு, இங்கே ஆக்சிடெண்ட் நிறையா நடக்குது, அதுக்கு எதாவது சட்டம் இருக்கா? ஹை ஸ்பீடு பைக்கை இங்கே விற்கக்கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? ஆனால் ஹை ஸ்பீடில் போகக்கூடாது, பைக் வாங்கிக்கலாம், போகக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிள்ளையும் அப்பாவும் திருவிழாவுக்கு போயிருக்காங்க, விசில் பார்த்துருக்குறான். விசில் வந்து கலராக தொங்க விட்டுருக்காங்க. இந்த பையன், சின்ன பையன், அப்பா விசில் வேணும்பா அப்படின்னு கேட்டிருக்கான். விசில் வாங்கி கொடு. சின்ன பையனுக்கு எதுக்கு விசில் வாங்கி கொடுக்கணும்? உடனே சரி நான் வாங்கி தரேன், வாங்கி தந்துடும், ஊதக்கூடாது, இதான் கண்டிஷன். எப்படி அப்புறம் எதுக்கு அந்த விசில்? அப்போ ஹை ஸ்பீடு பைக்கை விற்கலாம், ஆனால் ஹை ஸ்பீடில் போகக்கூடாது, ஆக்சிடெண்ட் ஆகுது, ஸ்பீடு போகக்கூடாது. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரோடு இருக்காங்க, அதுக்கான ரோடு கிடையாது, அப்போ ஆக்சிடெண்ட் ஆக தான் செய்யும். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது நம்ம இதுக்கு வருவோம். இந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக எப்படி கெத்தாக நடந்து போகிறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படியே மலர் தூவணும். இந்த மாதிரி என்னுடைய இது என்னென்னா, ஒரு சூப்பராக ஒரு கொலை பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, அந்த கொலை பண்ணிட்டு வரவன் அப்படியே கெத்தாக நடந்து வர்றப்ப கவர்மெண்ட்டை என்ன பண்ணணும், 2 சைடு ஆள் நிற்க வச்சு ரெட் கார்பெட் போட்டு மலர் தூவி, அந்த சட்டம் எத்தனை நாளாக, 1 நாளா 2 நாளா 1 வருஷமோ 2 வருஷமோ ஜெயிலுக்கு போகிறான் இல்லையா, அவனுக்கு வந்து அப்படியே ஒரு
ரிவார்டு கொடுக்குற மாதிரி மலர் தூவி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகணும். அவன் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் இன்னும் பல கொலைகள் பண்ண வாழ்த்தி அனுப்பணும். அதாவது சிறப்பாக பண்ணு. இப்போ ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு அரசியல்வாதி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு ஆள் நல்லா அமுல் பேபி மாதிரி இருந்தார். அவர் யாருன்னே தெரில, ஒன்றும் ஃபேமஸாக இந்த சைடில் யாரும் தெரில, எனக்கு யாரும் தெரிலப்பா. ஆனால் ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்ட்டு நியூஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு பின்னாடி என்ன இது இருக்க கதை இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல மனுஷன், நிறைய பேரை படிக்க வச்சுருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேரை லாக்கு படிக்க வச்சுருக்கிறாரு, அவங்களுக்கான தேவை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த படிக்க வச்சுருக்கிறாரு, அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இப்போ போயிட்டு ஒரு 10 பேரோ 8 பேரோ போய் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே என்னென்னா அவங்கள பற்றி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே பல கேஸ்கள் இருக்கான், வழக்குகள் இருக்குதான். இவர் மேலேயும் வழக்குகள் இருக்கான். அப்புறம் நீங்கள் வேணால் பாருங்களேன் நியூஸில், நான் இவன் என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான், இந்த மாதிரிலாம் வெளில அட்டகாசம் ரவுடிசம் அதெல்லாம் பண்ணோம்னா ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படக்கூடாது. இதெல்லாம் எதுவுமே இது கிடையாது. நானே இப்போ எனக்கு கூட ரொம்ப நாளாக ஒரு சீட்டு ஒருத்தவங்கிட்ட போட்டேன். அவன் ஒரு 80,000 ரூபா தரணும். ஆனால் அவன் கணக்கு கொடுத்தது 10,000 ரூபா தான் தரணும் அப்படின்னு கணக்கு கொடுத்தான். சரி, ஓகே, ஏதோ கஷ்டமாக இருக்குது, வேலை வெட்டி கிடையாது, கஷ்டமாக இருக்குது, 10,000 ரூபாயாவது திருப்பி குடியா அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷம் ஆக போகுது, இன்னும் அந்த 10,000 ரூபா வரல. எனக்கு கோபம் இருக்குது. என்னென்னா, சரி 10,000 ரூபா அவனை துண்டாக வெட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் இருக்குது. நான் கூட ஐயோ ஃபேமிலி இருக்கே அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கேன். இப்போ எனக்கு கூட ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது ஒரு புது தெம்பு வருது. என்னென்னா, நம்மளும் போய் வெட்டலாம், எவனையாவது வெட்டலாம். பிச்சைக்காரனை கொண்டோம்னாலும் எந்த கேஸும் கிடையாது, யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரி எவனையா போய் வெட்டினா கூட என்ன மிஞ்சி போனால் ஒரு வருஷம் 2 வருஷம், இல்லை ஒரு ஆயுள் தண்டனைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 14 வருஷம் உள்ளே போனோம்னா எனக்கு இன்னும் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். வெளியில் வந்தோன்னா இன்னும் பெரிய பொசிஷன் எனக்கு கிடைக்கும். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட உள்ளே வருவாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும், அவங்க கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் மூலக்காரங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் ஸ்கெட்சு ஏதாவது கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கான்டாக்ட்ஸ் வலுவாக்கி ஆல் ஓவர் இந்தியா எப்பயுமே பணம் வரும் இல்லையா, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா க்ரைமுக்கு மட்டும்தான் பணம் வந்துக்கிட்டே இருக்குது. மீதி எந்த வேலைக்கு போய் பாருங்களேன், கொஞ்ச நாள் பணம் வரும், திடீர்னு வேலை போகும். ஆனால் க்ரைமுங்கிறது எங்கே வேணால் போய் பண்ணலாம், அதிகபட்சம் என்ன இருக்குது, என்ன இருக்குது, தண்டனைன்னு ஏதாவது இருக்கா? என்ன ஒரு சில விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது. அப்போ மட்டும் ஏதாவது ஒரு காரணம், எவனா 1-2 பேர் இருப்பான், இருக்கேன் நல்லவன்ட்டு போலீஸில். அந்த 1-2 பேருக்காக மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் குறை சொல்லக்கூடாது. 1-2 பேர் இதாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம 1-2 பேர் இருப்பானுங்க, அவனுங்க திடீர்னு உணர்ச்சி பொங்க எதையாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க. கொலை பண்ணுங்க, கொள்ளை அடிங்க, செயின் பறிப்பு ஈடுபடுங்க. கார்லலாம் வராங்கப்பா, கார்லலாம் செயின் பறிப்பு ஈடுபடுறாங்கன்னா பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ ஒரு வளர்ச்சி பாருங்கள். அதில் முதல்ல ஆரம்ப காலங்களில் எப்படின்னா, ஏதாவது தனியாக ஆளுங்க வந்தால், ஆம்பளைங்க வந்தால் கொடுக்கல, பொம்பளைங்க வந்தால் அந்த நகைகளை எங்கேயாவது ஊருக்கு வெளியில் நின்று நகைகளை பறிச்சுட்டு போவானுங்க. அதுக்கப்புறம் இப்போ ரோட்டில் காரு பஸ்ஸெல்லாம் போகிற அந்த இதில் நடு ரோட்டில் கல் வச்சுட்டு அந்த காரை ஆக்சிடெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் ஆனதும் அவங்களாம் அடிபட்டு கிடப்பாங்க, இல்லை செத்து போயிருப்பாங்க. அங்கே அவங்கள போய்ட்டு நகையெல்லாம் பறிச்சுட்டு போவாங்க. அப்புறம் இப்போ பைக்கில் சூப்பர் பைக்ஸ் அதெல்லாமே திருடி தான் வராங்க பசங்க, நல்ல பசங்க, அதாவது வளர்ச்சியை நோக்கி போகிற பசங்க. வாங்கலாம் செயினை அறுத்துட்டு அப்படியே தரன்னு இழுத்துகிட்டே போகிறாங்க. அந்த பொம்பளை பிடிச்சிட்டு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் இழுத்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு சகிப்புத்தன்மை டெவலப் ஆகுது பாருங்கள் அந்த பசங்களுக்கு. அதாவது ஒரு ஈவு இறக்கம் அப்படின்னு ஒரு நெஞ்சு அழுத்தம், ஒரு ஸ்டர்டி அப்படின்னு ஒரு மன வலிமை. நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஐயோ கீழே விழுந்துட்டாங்களே, யாரை கீழே விழுந்தா ஐயோ கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு பதறோம் இல்லையா. அந்த ஒரு பதட்டம் இதெல்லாம் நிதானமாக
இந்த மாதிரி ஒரு நிதானம் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு பொம்பளைய, ஒரு வயசான பொம்பளை அப்படி செயினை பிடிச்சி இழுக்கும் போது பைக்கில் தர 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 தரன்னு இழுத்துட்டு போகும்போது நம்ம பார்த்தோம்னா அப்படியே பதறிடுவோம். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு பதறுவோம். ஆனால் அந்த பசங்க பாருங்கள், எவ்வளோ ஒரு மன வலிமை. அந்த பொம்பளை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அதை பார்க்கும்போது என்ன ஒரு மன வலிமை, ஒரு மன தைரியம். அவனுங்க கை காலை எதுவுமே இது இல்லை, உடம்புல ஒரு நடுக்கம் இல்லை, மனசில் அவ்வளோ ஒரு உறுதியாக அந்த செயினை பறிக்கணுங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனோட. இதெல்லாம் எத்தனை வருஷம் யோகா பண்ணுறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு வர வேண்டிய மன தைரியம். இதெல்லாம் அவனுக்கு அந்த இது வருது பாருங்கள். அதெல்லாம் பாராட்டணும் இல்லையா? கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இதை பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்க மேலே பல கேஸ்கள் இருக்கான். 7-8 கேஸ் இருக்குது அப்படின்லாம் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு உற்சாகம் பிறக்குது. அப்போது செயினை அறுக்கலாம் இப்படிலாம் ஒரு உற்சாகம் பிறக்குது. அன்னைக்கு என்ன ஒன்று, தண்டமாக அவனே போய் சூப்பர் பைக் இல்லையா, அவனே போய் விழுந்து செத்துட்டானா கையோட இல்லை, சாதில் கையை உடஞ்சிருச்சு. பாவம், கையை மட்டும் ஏதோ ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம ஈடுபடுறோம் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் மாட்டினா கூட பரவாயில்ல, நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டினா கூட பரவாயில்ல. என்ன இப்போ ஜாமீன் இருக்க வர போகிறீங்க, இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? எதுக்கு ஸ்பீடாக போய் ஏன் தண்டமாக உங்கள் உயிரோடு நீங்களே அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? அப்புறம் இன்னும் நிறையா பார்த்தேன். இப்போது அன்னைக்கு ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆம்புலன்ஸ் எங்கே, கர்நாடகாவில்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு காரை முன்னாடி ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது, கர்நாடகா வண்டி. இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆம்புலன்ஸ் ஸ்பீடாக போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஸ்பீடு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மைலேஜ் வரணுமா, ஸ்பீட் லிமிட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் இருக்கணும் இல்லையா? எவன் உள்ளே கிடக்கிறவன் ஏன்னா செத்தா என்ன பொழைச்சா என்ன, நமக்கு மைலேஜ் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு கட்டுப்பாடாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிச்சம் தேவையில்லாமல் இதை பண்ணக்கூடாது. அதனால் மைலேஜ் செட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்லோவாக தான் போகும். அதனால் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. இந்த கர்நாடகாவில் என்ன இருக்குது, அந்த ஆம்புலன்ஸை வந்து துரத்திட்டு போய் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கீழே இறங்குன்னு சொல்லி அவனை உள்ளே வச்சு அடிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. இது கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் சென்னையில் ஒருத்தர் ஏதோ காரில் போயிருக்காரு, பின்னாடி ஏதோ ஹாரன் அடிச்சிருக்காரு. முன்னாடி ஒரு வண்டி, டாடா சுமோ ஏதோ ஒரு வண்டி நிற்கிது. அந்த ஹாரன் அடித்ததும் முன்னாடி வண்டிக்காரனுங்க ஒரு 4 பேர் அவனுங்க ரோட்டில் இந்த ஆளை நீ எங்களுக்கு ஹாரன் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி துரத்தி அந்த ஆளை அடிக்கிறாங்க. சட்டை கிட்டெல்லாம் பிச்சுட்டு அந்த ஆளை அடி போட்டு மேலே ஏறி உட்காந்து அடின்னு அடிக்கிறானுங்க. அங்கே 2 டிராஃபிக் கான்ஸ்டபிள் வேறு இருக்காங்க, டிராஃபிக் போலீஸ். அவங்க போயிட்டு விலைக்கும் விடல. ஒரு பாய் ஒருத்தர் ஸ்கூட்டரில் வந்து அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு போலீஸ்கிட்ட, எங்க விலைக்கு விடுங்க, போய் தடுங்க அப்படிங்கிறாரு. இந்த ஆள் அப்படியே நின்றுட்டுருக்கிறார் போலீஸ். அப்போ என்ன, ரோட்டில் கூட யாரை வேணால் அடிக்கலாம். இப்போ மும்பை கேஸ் தரேன் இல்லையா, ரோட்டில் படுத்துட்டு இருந்தவங்களும் மேலே ஏற்றிட்டாரு. ஏன் சென்னையிலேயும் ஒரு பொம்பளை, ஒரு ஏபி மினிஸ்டருடைய பொண்ணு காரை வந்து ஒருத்தவன் மேலே ஏற்றி அவன் செத்து போயிட்டான். என்ன கேஸா, என்ன பெரிய எந்த கேஸா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்தியன் லா வந்து ஒரு அருமையான லா. இந்திய சட்டத்திட்டங்கள் அருமையான சட்டத்திட்டங்கள். நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி பாதை எது வந்து நல்லா போகுமோ அதை செய்யுங்க. சும்மா காலேஜ் சேர்க்குறேன், ஸ்கூலை படிக்க வைக்கிறேன், மார்க் எடுக்கணும் போட்டு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்படிலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க. இப்போ இனிமேல் நீங்கள் வந்து இந்திய சட்டத்தை இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பசங்களை வந்து இப்படி ட்ரெயின் பண்ணுங்க. டெய்லி ஒரு 4 செயின் அறுத்துட்டு வரணும், ஒரு 4 பேரை வெட்டிட்டு வரணும், ஒரு 10 பேரை மிரட்டிட்டு வரணும். இப்படி சொல்லி வளங்க. இனிமேவாவது இந்திய மக்கள் இப்படி திருந்தணும். அப்புறம் பாராட்டு விழாக்கள்லாம் நடத்துங்க. உங்கள் ஏரியாவில் ஒருத்தவன் இப்படி இருக்கிறான், ஒரு கொலை பண்ணுறவன் இருக்கிறான், வெட்டிட்டு வரவன் இருக்கிறான், அவனுக்கு ஆர்த்தி எடுத்து வர வைங்க.
அவனுக்கு ஏதோ ரெட் கார்பெட் போட்டு அவனை கொண்டாடுங்க. ஏன்னா அவன் உங்கள் ஏரியாவுக்கு வளர்ச்சிக்கு நீதி கொடுப்பான். 10 பேர்கிட்ட செயினை அறுத்துட்டு வந்தாவது சரி, நீங்கள் அவனை கொண்டாடினா தான் அந்த ஏரியாவை ஏதாவது உருவ வைப்பான். இன்னும் ஒரு 4 பேரை ட்ரைனிங் பண்ணி அவன் மேலே மேலே கொண்டு வருவான். செயினை அறுக்கிறதுக்கு, கொள்ளடிக்கிறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு, இப்படிலாம். இந்த ஒரு ஞானம் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ஞானத்தை அடைங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை, போங்க 4 பேரை வெட்டுங்க. நான் கூட ரோட்டில் வருவேன், என்னை கூட வெட்டுங்க. என்ன நான் கூட இதோ பாருங்க, மோதிரம்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாமே வெள்ளி மோதிரம் தான். எப்படியும் என்னை மிரட்டி நீங்கள் இதெல்லாம் பிடுங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 2000 ரூபாயாவது கிடைக்கும். போயிட்டு ஜாலியாக கஞ்சா கிடைக்குது, நிறைய இடத்துல கிடைக்குது. காலையில் 5 மணிக்கு வந்து டாஸ்மாக் சரக்கு இருக்கு இல்லையா, 5 மணிக்கு கிடைக்குது, பகலில் கிடைக்குது, எனி டைம் 24 ஹவர்ஸ் நிறைய இடத்துல கிடைக்குது. இதுக்கே போலீஸ்காரங்க வீட்டு பக்கத்து தான், நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், ஸ்டேஷனில் இருந்து பக்கத்தில் எங்கேயாவது விசாரிச்சிங்கன்னா அங்கெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சாராயம் கூட கிடைக்குதுங்க. நீங்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒன்று கையில் இருக்குது. அதாவது இந்த சாராயம் விற்கிறவங்க ஏன் பயந்து போயிட்டு சந்துக்குள்ளே மூத்தர சந்துக்குள்ளெலாம் வச்சுட்டு விற்றுட்டு இருக்கிறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன தலைவர் கண்ணுக்குட்டியை பார்த்தீங்களா இல்லையா? 25 வருஷமாக அவர் வந்து இதுதான் வியாபாரம் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கணும், இதுவே ஒரு 2வது 3வது வருஷத்துல இருந்து அவர் வந்து ஒரு ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுத்து ஒரு கடை, ஒரு ஃபேக்ட்ரியாக, ஒரு கடை, ஒரு டீ ஸ்டால் மாதிரி. இப்போலாம் இது இருக்கு இல்லையா, டீ ஸ்டால், இப்போ இந்த டீ பாய் அப்படின்ட்டு ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கடை இல்லை ஒரு 10-15 கடை டெவலப் பண்ணியிருக்கணும். ஏன்னா கேஸ் வரும் போகும், தொழில் நடத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு கேஸ் வரும், ஜாமீன் கிடைக்கும், வந்து கண்டினியூ பண்ணலாம். மாமூல் கொடுத்தோம், வேலை முடிஞ்சது, வருமானம் வரப்போகுது. ஏதோ பண்ணியிருக்கலாம். தலைவர் கண்ணுக்குட்டிக்கு ஐடியா இல்லாமல் போச்சு. சரி, வேறு யாராவது இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் கண் கூட அப்படியே பார்த்துட்டீங்க. இன்கேஸ் சப்போஸ் யாராவது வந்து குடிச்சிட்டு செத்தா கூட அவங்களுக்கு இமீடியட்டாக செட்டில்மெண்ட்டு. நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், மொத்த செலவும் கவர்மெண்ட் ஏற்றுக்கும். 10 லட்ச ரூபா இமீடியட் கிரெடிட். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. கடை போடுங்க, கடையாக ஆரம்பிங்க, தைரியமாக பண்ணுங்க. இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் பார்க்குறீங்க, டெய்லி தான் நியூஸ் பார்க்குறீங்கள. ஒவ்வொருத்தரும் 5 வழக்கு இருக்குது, இவன் மேலே ஏற்கனவே 5 வழக்கு இருக்குது, இப்போ இந்த ஆளை வெட்டிட்டான், பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ கூட உங்களுக்கு புத்தி வரலன்னா நான் என்ன பண்ணுறது? எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேல் நீங்களாக பார்த்து திருந்தி இனிமேல் போய் பொம்பளைங்க வந்தால் செயின் அறுங்க, காதோடு பிச்சுட்டு போங்க. பைக்கில் வேணால் வந்தால் ரோட்டில் பட்டாகத்தி வச்சுட்டு அவனை மிரட்டுங்க, காசை பிடுங்குங்க, பைக்கை பிடுங்குங்க. எவனோ பெரிய தொழிலதிபர் இருந்தானா வீடு பூந்து அவனை வெட்டுங்க, காசு வாங்குங்க, மிரட்டி காசு வாங்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வளரணும், எல்லோரும் வளரணும். இதுதான் வளர்ச்சி போகுது. அப்படி கலவரம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. என்ன பண்ணுறது அப்புறம், வேறு என்ன பண்ணுறது? போய் 4 பேர்கிட்ட கையேந்தி நிற்பீங்களா காசுக்கு? வேலை வேணுன்ட்டு ரவுடிசம் பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. பயப்படாமல் பண்ணுங்க. ஏன்னா இது எந்த ஸ்டேட்டில் வேணால் பண்ணலாம். ஏன்னா இந்தியன் பீனல் கோட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோனால எனக்கு ஏதாவது கேஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வரப்போகுது? எனக்கு பேசுகிற உரிமை இருக்குது. சரி, வந்தாலும் என்ன ஏப்பா, நானும் வளர வேணாமா, டெவலப் ஆக வேணாமா? எனக்கும் ஆல் ஓவர் இந்தியா கான்டாக்ட்லாம் வேணாமா? நானும் ஜெயிலுக்கெலாம் போய் கான்டாக்டை ஒரு 4-5 கான்டாக்ட் வாங்க. எப்படி எனக்கு கொஞ்சம் நான் புத்திசாலியான ஆள். போனேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நான் நீட்டாக எது பண்ணணும், எப்படி பண்ணால் எப்படி வெளில வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சில ஐடியாக்கள் கிடைக்கும். நானும் சில ஐடியாக்கள் கொடுப்பேன். இன்னும் வளரலாம், எல்லோரும் சேர்ந்து வளரலாம். நம்ம
அப்படி போனால் தான் நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு. எப்படி ஜாலியாக போகிறாங்க பார்த்தீங்களா, கொலை பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக நடந்து போகிறாங்க பாருங்கள். கஞ்சா அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு நியூஸில், கஞ்சா அடிச்சுட்டு இப்போ இந்த கஞ்சா சரக்கு எல்லாம் அடிச்சுட்டு ஜாலியாக ரோட்லே ஒரு 15-20 பசங்க வர்றவனை போகிறவனை எல்லாத்தையும் பைக்கில் போகிறவனெல்லாம் நிறுத்தி அவனுங்கள டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக நடக்குதான். உள்ளே போவாங்க வெளில வருவாங்க, உள்ளே போவாங்க வெளில வருவாங்க. உள்ளே போயிட்டு இப்போ ஒருத்தன் உள்ளே போகிறான்னு வச்சுங்களேன், 2 பேராக வெளில வருவான், இல்லை 5 பேராக வெளில வருவான். இப்போ அந்த கேங் அப்படியே இந்த கும்ஃபோஸ்னு ஒரு படம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க கோடாரி கேங். முதல்ல ஒருத்தன் ஆடுவான், 2 பேர் 3 பேர் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் உள்ளே போயிட்டு வரான்னா அவன் ஒரு கேங். அடுத்த இது அவனுடைய வளர்ச்சி பார்க்கும்போது அபரிவிதமாக இருக்குது, பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக இருக்குது, ஒரு ஆச்சரியப்பட வைக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நான் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தானே? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குமே. இந்தியாவை விடுங்க, இந்தியாவுடைய சட்ட இதில் நம்ம மக்கள் எப்படி வளரலாம், வளர்ச்சி அடையலாம், வருமானம் ஈட்டலாங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.